மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9994981420. இப்போ நம்ம கவனிக்கணும், புதிய அரசு வந்துடுச்சு, பொறுப்பேற்று கொண்டுடுச்சு. முதல்ல சட்டமன்ற அலுவலாக நம்பிக்கை தீர்மானத்திலையும் வென்று விட்டது. முதலமைச்சர் உட்பட 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறாங்க. 33 அமைச்சர்கள் வரைக்கும் இடம்பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ ஏற்கனவே பொறுப்பேற்று கொண்ட அமைச்சர்களுடைய இலாக்காக்கள், முதலமைச்சர் உட்பட இலாக்காக்கள் இது வரைக்கும் அறிவிக்கப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எப்போ அறிவிக்கப்படும் அப்படின்னு தலைமைச் செயலக வட்டாரங்கள் கூறுகின்றன பாஸ்கர்? அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காரணம் என்னவென்றால், முதல்வர் மற்றும் 9 அமைச்சர்களின் இலாக்காக்கள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான அதற்காக காத்திருந்தார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பிலையும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை வென்றிருக்கிறது. இதன் காரணமாக விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அமைச்சரவையில் ஆதரவு கட்சிகளுக்கும் இடம் கொடுப்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில பார்க்கும்போது ஆளுநர் கேரளத்திலிருந்து தமிழகத்துக்கு திரும்பி மக்கள் பவனுக்கு திரும்பியவுடன் அது தொடர்பான ஒரு சந்திப்பு என்பது தமிழக முதலமைச்சர் மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழகத்தினுடைய ஆதரவு, அதாவது விஜய் அவருக்கு முதலமைச்சருக்கான ஆதரவு கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது குறித்து முன்கூட்டியே ஆலோசனை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அமைச்சரவை விரிவாக்கம் மேற்கொள்ளப்பட்டு ஏற்கனவே பதவியேற்ற அமைச்சர்களுக்கு இலாக்காக்களும் அதே நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் இலாக்காக்கள் ஒதுக்குவதற்கு உண்டான நடவடிக்கையும் முதலமைச்சர் ஈடுபட உள்ளார். ஆளுநர் சென்னை திரும்பிய பிறகு புதிய அமைச்சரவை பதவியேற்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் முழு அமைச்சரவை பட்டியலும் வெளியிடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஓகே, நம்ம அனுமதிக்கப்பட்ட அளவு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்கக்கூடிய அளவு 33 பாஸ்கர். 33 வரைக்கும் அமைச்சர்கள் இருக்கலாமா? 34 முதலமைச்சர் தலைமையிலான 34 பேர் கொண்ட அமைச்சரவை என்பதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை. அந்த வகையில பார்க்கும்போது தமிழக முதலமைச்சர் தலைமையில அமைச்சரவை பட்டியல் என்பது வெளியிடப்படும். அப்போது இலாக்காக்கள் யாரெல்லாம் எந்தெந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, கூட்டணி கட்சிகளுக்கான அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய அந்த அமைச்சருக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்பது தொடர்பான அமைச்சரவை பட்டியல் என்பது முழு தகவலாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். இப்போ பதவியேற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் 9 அமைச்சர்களுக்கு என்ன இலாக்காக்கள் அப்படிங்கிற விவரம் வெளிவரணும். இதுதான் முழுமையான அமைச்சரவை இல்லைன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. 34 வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை இருக்கிறது, அப்பர் லிமிட் இருக்கிறது. ஸோ இந்த அமைச்சரவை விரிவாக்கம் அப்படிங்கிறது அடுத்து இயல்பாகவே இருக்கும். அதற்கு தனியாக பதவியேற்பு விழாவானது நடைபெறும். ஸோ அதையெல்லாம் நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போம். மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9994981420.